So far you have been praying for God's presence. இவ்வளவு நாளாக நீங்க தேவ பிரசன்னத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. You have been crying for God's visitation. தேவனுடைய சந்திப்புக்காக நீங்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். From this month, நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்திலிருந்து we will see the visible presence of God. Amen. தேவ பிரசன்னத்தை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். In your life, உங்க வாழ்க்கையில God's chosen time, the Kairos movement to reveal the glory is this month. தேவ மகிமை வெளியரங்கமாகிற கைரோஸ் மூமென்ட் இந்த மாதம்தான். The beginning of this year, இந்த வருடத்தின் துவக்கத்தில் you had nothing. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. In this 10th month, ஆனா இந்த 10வது மாதம் the glory of God is going to be manifest in your life. தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாக போகும். You experienced the glory of God sometime before, நீங்க சில நாட்களுக்கு முன்பாக தேவ மகிமையை அனுபவித்தீர்கள். but your net broke. ஆனா உங்க வலை கிழிந்தது. This time, இந்த தடவை once again God is going to visit you. திரும்பவும் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். Your net is not going to break. உங்க வலை கிழியாது இந்த தடவை. In our India, இந்திய தேசத்திலும் இப்படிதான். from October, அக்டோபர் மாதத்திலிருந்து miracles, signs and wonders are going to happen. அற்புத அடையாளங்கள் நடைபெற போகிறது. Our problems are a setup for God's glory. ஆமென். தேவ மகிமை வெளியரங்கமாவதற்கு தான் நம் பிரச்சனைகள் ஒரு செட்டப்பாக இருக்கிறது. This month, இந்த மாதம் the more the glory of God is revealed, தேவ மகிமை எவ்வளவாக வெளியரங்கமாகிறது, the more you will repent and turn to the Lord Jesus. இன்னும் அதிகமாய் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் திரும்புவீர்கள். This time the net was not broken. இந்த தடவை வலை கிழியவில்லை. This time because of the blessing you will not be stressed. இந்த தடவை நீங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நிமித்தம் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பது இல்லை. Isaiah 40 verse 5. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். And the glory of the Lord shall be revealed, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். and all flesh shall see it together. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். For the mouth of the Lord had spoken it. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. Somebody lift your hands and say amen. 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 The Bible declares God's glory is going to be revealed. வேதம் இப்படியாக பிரகடனப்படுத்துகிறது, தேவ மகிமை வெளியரங்கமாக போகிறது. What does it mean about the glory manifestation? தேவ மகிமை வெளியரங்கமாவது என்றால் என்ன? God's presence will become more real. தேவ பிரசன்னம் மிக உண்மையாக உங்களோடு தங்கி தாபரிக்கும். Somebody said amen. Amen. So far you have been praying for God's presence. இவ்வளவு நாளாக நீங்க தேவ பிரசன்னத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. You have been crying for God's visitation. தேவனுடைய சந்திப்புக்காக நீங்கள் அழுது ஜெபித்துக் But கொண்டிருக்கிறீர்கள். when the glory of God comes, ஆனா தேவ மகிமை இறங்கி வரும் பொழுது you can feel God very intimately. ரொம்ப நெருக்கமாக தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் நீங்கள் நன்றாக உணர முடியும். It will be as though you can speak to him. இது நீங்க அவரோட பேசுவது போல இருக்கும். You உங்களுக்கு can hear him speak to you. உங்ககிட்ட அவர் பேசுவதை நீங்க கேட்கலாம். Oh, the glory of God. தேவனுடைய மகிமையானது. How many of you want to receive the glory of God? Say amen. எத்தனை பேர் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஹalleluya. How does the manifestation of God's glory take place? எப்படி தேவ மகிமை வெளியரங்கமாகும்? Love. அன்பின் நிமித்தம். Hallelujah. ஹalleluya. How many of you want to receive the love of God? எத்தனை பேர் தேவ அன்பை பெற்றுக்கொள்ள When விரும்புகிறீர்கள்? the love of God manifests in you, உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு வெளியரங்கமாகும் பொழுது the whole life will become sweet. உங்கள் முழு வாழ்க்கையும் இனிமையாய் மாறிவிடும். Every bitterness will turn into a joy. எல்லா கசப்புகளும் சந்தோஷமாக மாறிவிடும். When you are bitter, நீங்க கசப்பாக இருக்கும் பொழுது everything looks worse. எல்லாமே உங்களுக்கு மோசமாக தான் But when தெரியும். the glory of God comes, ஆனா தேவ மகிமை வரும் பொழுது everything will turn better. எல்லாமே நன்றாக மாறிவிடும். Hallelujah. ஹalleluya. Somebody shout hallelujah. ஹalleluya The சொல்லலாமா? glory of God visited Solomon's temple. சாலமோன் தேவாலயத்தை தேவ மகிமை இறங்கி வந்தது. The manifest presence of God came. தேவனுடைய வெளியரங்கமான பிரசன்னம் இறங்கி வந்தது. People saw the cloud of glory. ஜனங்கள் அந்த மகிமை
மகிமையின் மேகத்தை பிரத்யட்சமாக I பார்த்தார்கள். believe from this month, நான் விசுவாசிக்கிறேன் இந்த we மாதத்திலிருந்து will see the visible presence of God. ஆமென் தேவ பிரசன்னத்தை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். We are reading in the Bible about the presence. வேதத்துல நாம் பிரசன்னத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். We have heard about the glory of God. தேவனுடைய மகிமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். But have you seen the glory of God? ஆனா நீங்க தேவ மகிமையை பார்த்திருக்கிறீங்களா? The physical manifestation of the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில இருக்கிற அந்த தேவ மகிமை இயற்கையிலே உங்கள் கண்களுக்கு முன்பாக தெரியப்படுகிறது. It happened in Solomon's temple. சாலமோன் தேவாலயத்தில் அது பிரத்யட்சமாக தெரிந்தது. In 2 Chronicles chapter 5 verse 14. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The priest could not minister to God because of that cloud of glory. தேவ மகிமை இறங்கி வந்தது நிமித்தம் ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்யக்கூடாதபடி ஆயிற்று. It was so thick. அது ரொம்ப அடர்த்தியான ஒரு மகிமையாக இருந்தது. I told you first morning, glory is nothing but the weight or the heaviness of God's presence. Amen. தேவ மகிமை என்னவென்றால் தேவ பிரசன்னத்தின் அந்த கனமான அந்த அபிஷேகம். Hallelujah. 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 The glory manifests in many ways. அநேக விதங்களில் இந்த தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிறது. He can be a cloud. அது ஒரு மேகமாக இருக்கக்கூடும். He can be a pillar of fire. இல்லனா ஒரு அக்கினி ஸ்தம்பமாக இருக்கக்கூடும். He can be a wind. அது ஒரு காற்றாக வரக்கூடும். He can be a rain. இல்லனா மழையாக வரக்கூடும். He can be an oil manifestation. இல்லனா ஒரு எண்ணெயாக ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகமாக இருக்கலாம். Substance of heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த தன்மை invades our space. நாம் இருக்கிற இந்த இடத்திற்குள்ள இறங்கி வந்து ஆளுகை செய்கிறது. Somebody said amen. Amen. On this mountain of Sinai, சீனாய் மலையின் மேல் everybody saw the glory. எல்லாருமே அந்த மகிமையை கண்டார்கள். But only Moses entered inside. ஆனா மோசே ஒருவர் மாத்திரம் தான் அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசித்தார். Today God is going to reveal his glory on his people. இன்றைக்கு தேவ மகிமையை அவருடைய ஜனங்கள் மேல் தேவன் வெளியரங்கமாக்க போகிறார். Darkness will cover the earth. இருள் பூமியை மூடும். But the Lord is going to rise in glory above you. ஆனா உங்கள் மேல் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக உதிக்க போகிறது. This is the month that God's glory is going to dawn on you. இந்த மாதம் தேவ மகிமை உங்கள் மேல் உதித்து பிரகாசிக்க போகிறீர்கள். Somebody shout hallelujah. 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 Say I receive the glory. நான் அந்த மகிமையை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லலாமா? Amen. Amen. Glory means a pinnacle. மகிமை என்றால் அந்த உச்சக்கட்ட அனுபவம். Pinnacle of blessing. உச்சக்கட்ட ஆசீர்வாதம். Pinnacle of abundance. உச்சக்கட்ட நிறைவு. Pinnacle of healing. உச்சக்கட்ட சுகம். Pinnacle of miracles. உச்சக்கட்ட அற்புத அடையாளங்கள். Everything beyond your expectation, that is glory. உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக நடக்கிறது தான் தேவ மகிமை. Hallelujah. Hallelujah. How many of you want more? எத்தனை பேருக்கு இன்னும் அதிகமாக வேண்டும்? Say I want more glory. எனக்கு இன்னும் மகிமை வேண்டும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Jesus Christ looked at the Father and said, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார், whatever glory you have given me, I have given them, Father. அப்பா நீங்க எனக்கு எந்தெந்த மகிமையை கொடுத்திருக்கிறீங்களோ நான் எல்லாவற்றையும் இவர்களுக்கு நான் To which கொடுத்திருக்கிறேன். the Father replied and said, பிதா இப்படியாக அவர் பதில் சொல்லுகிறார், I have glorified you. நான் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். I will glorify you even further. நான் இன்னும் உம்மை மகிமைப்படுத்துவேன். He says, I will glorify you more. அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் உம்மை மகிமைப்படுத்துவேன். My God is a God of more. என் தேவன் அதிகத்தின் தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஆமென். The Lord promised in Haggai 2:9, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணி the இருக்கிறார். glory of the present house will be greater than the glory of the house before. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை
பெரிதாய் விளங்கும் என்று தேவன் சொல்லி That இருக்கிறார். means more miracles, அப்படினா இன்னும் அதிகமான அற்புதங்கள், more healings. அதிகமான சுகம். How many of you want to say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? Amen. ஆமென். When the glory of God comes, தேவ மகிமை வரும் பொழுதோ what happens? என்ன நடைபெறுகிறது? Number 1, முதலாவதாக write it down. எழுதிக் கொள்ளுங்கள். Miracles start happening. அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Jesus is the express image of God. இயேசுதான் பிதாவாகிய தேவனுடைய சாயலாக இறங்கி வந்தவர். And he carried the glory of God to the world. தேவனுடைய மகிமையை இந்த உலகத்திற்கு சுமந்து கொண்டு வருகிறார். And he revealed the glory. அந்த மகிமையை அவர் வெளியரங்கமாக்குகிறார். At 30 years of age, 30 வயதில் by the first miracle. முதலாவது அவர் செய்த அற்புதத்தின் மூலமாக. Not when he got baptism, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அல்ல, not when he was in the wilderness, அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது அல்ல, not when he was a carpenter with his father. அவருடைய தகப்பனோடு கூட அந்த தச்சு வேலை செய்கிறவராய் இருக்கும்போது அல்ல. There is a time and a season for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரமும் காலமும் உண்டு. In your life, உங்க வாழ்க்கையில God's chosen time, the Kairos movement to reveal the glory is this month. தேவ மகிமை வெளியரங்கமாகிற கைரோஸ் மூமென்ட் இந்த மாதம்தான். Till today nobody knows you. இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் உங்களை பத்தி தெரியல. But after this miracle that is going to happen in your life, உங்க வாழ்க்கையில நடைபெற போகிற இந்த அற்புதத்திற்கு பிற்பாடு everybody will ask, who is this girl, who is this boy, who is this man of பார்த்து God? கேட்பாங்க, யார் இந்த மகள், யார் இந்த தேவ மனிதன், யார் இந்த மகன் என்று சொல்லி கேட்க போகிறார்கள். In John chapter 2 verse 11, யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், wedding in the town of Cana near Galilee. கலிலேயா அருகாமையில் இருக்கிற கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடைபெற்று Jesus was கொண்டது. attending a wedding. அந்த கல்யாணத்துக்கு இயேசு போகிறார். There was a shortage of wine. அந்த இடத்துல திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. His mother approached him, he said no. இயேசுவின் தாயார் வந்து கேக்குறாங்க, ஆனா அவர் இல்லை என்று சொல்லி My விடுகிறார். time is not now. என் வேளை இன்னும் வரவில்லை But when the என்றார். time came, ஆனா அந்த வேளை வந்த பொழுதோ he told the servants who were working there, அந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்களிடம் இப்படியாக சொல்லுகிறார், fill the pots with water. அந்த தண்ணீரினால இந்த ஜாடிகளை நிரப்புங்கள் என்கிறார். And then he said, take it and show it to the banquet manager. அவர் சொல்லுகிறார், நீங்கள் மொண்டு இதை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். And when the banquet manager tasted it, அந்த பந்தி விசாரிப்புக்காரர் அதை ருசி பார்த்துவிட்டு he was amazed. அவருக்கு பயங்கர ஆச்சரியம். How can water turn into wine instantly? எப்படி ஒரு நொடி பொழுதுல தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது? For grape juice to become wine, it takes time. திராட்சை ரசத்திலிருந்து அந்த வைனாக மாறுவதற்கு நிறைய நேரம் எடுக்கிறது. After you press the grapes, நீங்க அந்த திராட்சை பழங்களை பிசைந்து, it does not become wine immediately. அது உடனடியாக திராட்சை ரசமாக மாறாது. It takes time for it to ferment. அது புளிக்கிறதற்கு பல நாட்கள் எடுக்கும். What is taking time in your life, God can do it instantly today. Amen. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கிறதோ ஒரு நொடி பொழுதில் தேவன் உங்களுக்காக அதை செய்து முடிக்க போகிறார். That is the glory of God. அதுதான் தேவனுடைய மகிமையாய் இருக்கிறது. When the people saw ஜனங்கள் அதை கண்ட பொழுது, the glory of God revealed through this miracle, தேவ மகிமை இந்த அற்புதத்தின் மூலமாக வெளியரங்கமானது. people started placing their faith in him. ஜனங்கள் விசுவாசத்தை தேவன் மேல் வைக்க John chapter 2 ஆரம்பித்தார்கள். verse 11. யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். God revealed his glory through the miracle. இந்த அற்புதத்தின் மூலமாக தேவன் அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்கினார். Somebody shout hallelujah. ஹalleluya. When I look at this, இதை பார்க்கும் பொழுது sometimes I feel all the problems are for his glory. சில வேளைகளில் நான் இப்படியாக யோசிக்கிறேன், எல்லா பிரச்சனைகளும் அவருடைய மகிமைக்காக தான் தேவன் அப்படி வைத்திருக்கிறார் என்று. Through this miracle,
miracle, இந்த அற்புதத்தின் மூலமாக his disciples trusted him. அவருடைய சீஷர்கள் அவரை நம்பினார்கள். From today, இந்த நாள் முதற்கொண்டு people around you are going to see the glory of God in you. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை பார்க்க In போகிறார்கள். Exodus 34:10, யாத்திராகமம் 34:10 the Lord told Moses, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுகிறார், I will do awesome things through you. நான் உன் மூலமாக பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன். That is the glory of God. அதுதான் தேவ மகிமையாக இருக்கிறது. Wherever Moses went, எங்கெங்கெல்லாம் மோசே கடந்து the சென்றாரோ glory of God. தேவ மகிமை. Somebody shout amen. ஆமென். Number 2, இரண்டாவதாக healings will become natural. இயற்கையாகவே அற்புதங்கள் சுகம் நடைபெற ஆரம்பிக்கும். Somebody shout amen. ஆமென். In John chapter 9, யோவான் 9ஆம் அதிகாரத்தில் they bring a man who was born blind. ஒரு பிறவி குருடனை கொண்டு வருகிறார்கள். And they ask Jesus, இயேசுவிடம் கேட்கிறார்கள், whose sin it is? யாருடைய பாவம் இது? His sin? அவனுடைய பாவமா His parents' sin? இல்லனா அவனுடைய பெற்றோர்களின் பாவமா? Jesus replied and said, இயேசு இப்படியாக பதில் சொல்லுகிறார், for my glory to be revealed through him, என்னுடைய மகிமை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு he was born like this. இப்படியாக அவன் பிறக்கப்பட்டான். That means in your life, அப்படி என்றால் உங்கள் some வாழ்க்கையில் problems ஏதோ சில பிரச்சனைகளுக்கு you are going through நீங்கள் கடந்து போகிற is பிரச்சனைகளுக்கு for God's glory to be revealed in the future. தேவ மகிமை உங்கள் மூலமாக வெளியரங்கமாக போகிறது. Jesus has already decided. இயேசு ஏற்கனவே தீர்மானித்து விட்டார், One day I'm going to open his eyes. ஒரு நாள் அவன் கண்களை நான் திறக்க போகிறேன் When என்று. his mom got the baby, அவங்க அம்மா அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது she saw a blind boy. அவன் கண்ணு குருடா இருக்கிற அந்த She would have பிள்ளையை பார்த்தாள். cried. அவள் அழுதிருக்க கூடும். Neighbors would have come and uchikotified. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஐயோ பாவம்னு சொல்லியிருப்பாங்க. Everybody would have said, poor child, ஐயோ பாவம் அந்த பிள்ளை born blind. பிறவி குருடனா What is the இருக்கானே. mother going to do? பாவம் அந்த அம்மா என்ன செய்ய போறாங்கன்னு But தெரியல. today Jesus says, ஆனா இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், he was born that way for my glory. என் மகிமை வெளியரங்கமாகும்படியாக அவன் அப்படி பிறந்திருக்கிறான். Our problems are a setup for God's glory. ஆமென். தேவ மகிமை வெளியரங்கமாவதற்கு தான் நம் பிரச்சனைகள் ஒரு செட்டப்பாக இருக்கிறது. Somebody shout hallelujah. ஹalleluya. John chapter 9 verse 7. யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் Jesus said, go to the pool of Siloam ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் சீலோவாம் குளத்திலே போ, and wash yourself நீ அந்த இடத்துல போய் உன்னை கழுவிக்கொள், and then come back. திரும்ப வா. He went and washed his eyes. அவன் போய் அவன் கண்களை கழுவுகிறான். To his amazement, அவனுடைய ஆச்சரியத்திற்கு the man born blind saw things. ஆமென். பிறவி குருடன் காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். When God's glory visits the earth, தேவ மகிமை இந்த பூமியை சந்திக்க வரும் பொழுது miracles will be everyday affair. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். John and Peter are going to the temple. பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு கடந்து செல்கிறார்கள். They saw a lame man there. அந்த இடத்துல ஒரு முடவனை He was a பார்க்கிறார்கள். beggar. அவன் ஒரு பிச்சைக்காரனாக They இருக்கிறான். went to him. அவன் அண்டையில் கடந்து Gold and செல்கிறார்கள். silver we have none. பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் What இல்லை, we have we give you. எங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் உங்களுக்கு தரேன். Arise and walk. எழுந்து நட. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. When this thing happened, இந்த காரியம் நடைபெற்ற பிறகு this is the first miracle by the disciples. சீஷர்கள் மூலமாக நடைபெறுகிற முதல் அற்புதம் இதுதான். The Lord's glory was manifest. தேவ மகிமை வெளியரங்கமானது. Acts chapter 2, Peter preached. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கிக்கிறார். Acts chapter 3, he revealed the glory of God. ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் தேவ மகிமையை வெளியரங்கமாக கொண்டு Somebody வருகிறார். shout hallelujah. ஹalleluya. In Acts chapter 4 verse 16, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் Anna, Kaiba, all the high priests, they are discussing. எல்லா பிரதான ஆசிரியர்கள் அன்னா கைபா எல்லாரும் இப்படியாக பேசிக்கொண்டு They இருக்கிறார்கள். want to stop these miracles. எப்படியாவது இந்த அற்புத அடையாளங்களை நிறுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Even in our India, இந்திய தேசத்திலும் இப்படிதான். from October, அக்டோபர் மாதத்திலிருந்து miracles, signs and wonders are going to happen. அற்புத அடையாளங்கள் நடைபெற போகிறது. That is when people will try to stop the name of Jesus. அப்பதான் இயேசு என்கிற பெயரை சொல்லக்கூடாது என்று நிறுத்த ஆரம்பிப்பார்கள். But you know what?
என்ன நடக்க போகுது They தெரியுமா? themselves will say, அவங்களே சொல்ல போறார்கள். read Acts 4:16. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. Somebody shout hallelujah. Hallelujah. Whatever is being done is done in a manifest way. என்ன நடைபெறுகிறதோ அது பகிரங்கமாக வெளியரங்கமாக நடைபெறுகிறது. Nobody can show no to it. யாருமே இல்லன்னு சொல்லி சொல்லவே முடியாது. Times Now TV, Republic TV, Sun TV, Polymer TV, everybody will come and ask, how did you make this blind man see? Amen. எல்லா டிவி சேனலும் வந்து கேட்க போறாங்க, எப்படி இந்த குருடன் பார்வை அடைந்தான். Already it is happening. இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. In this glorious period, இந்த மகிமையான இந்த நாட்களில் we are experiencing supernatural miracles. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் A கொண்டிருக்கிறோம். sister who was watching our program, ஒரு சிஸ்டர் நம்ம ப்ரோகிராமை பார்த்து கொண்டிருந்தாங்க. her cancer tumor opened and it started coming out. அந்த கேன்சர் கட்டி உடைந்து வெளியே வர ஆரம்பித்து விட்டது. That is the power. அதுதான் தேவனுடைய வல்லமை. So many people have recovered from COVID. அநேகர் கோவிட்ல இருந்து சுகமாய் வெளியே வந்திருக்கிறார்கள். So many people have come out of ventilator. அநேகர் வென்டிலேட்டர்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. There was a sister here who had a body full of boils. ஒரு சிஸ்டருக்கு உடம்பு முழுவதுமாக கட்டிகள் இருந்தது. Admitted opposite to our church. நம்ம ஆலயத்திற்கு எதிராக இருந்த இடத்தில் Husband came and prayed here. கணவன் இங்க வந்து ஜெபித்தார். And God touched her body and she got healed. ஆமென். ஆண்டவர் அவளுடைய சரீரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். They got discharged and went. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போய் Today விட்டார்கள். I prophesy, இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். because of the glory of God, தேவ மகிமை நிமித்தம் God is going to do supernatural miracles, healings in the earth. கர்த்தர் இயற்கை கற்பார்ப்பட்ட அற்புத அடையாளங்களையும் சுகத்தையும் தேவன் செய்ய போகிறார் இந்த Somebody lift your உலகத்தில். hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? When the glory of God comes, தேவ மகிமை இறங்கி வரும் பொழுது abundance is going to come. தேவனுடைய பெருக்கம் இறங்கி வர போகிறது. Abundance. பெருக்கம் இறங்கி வர Somebody said போகிறது. abundance. பெருக்கம் என்று சொல்லலாமா? Hallelujah. 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 நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்க வீட்டை தேடி வர போகிறது. Amen. You're going to receive an overflowing blessing in your house. Jesus, இயேசு, the glory of God, தேவனுடைய மகிமையானவர் came to the shores of Galilee. கலிலேயா கடலோரத்தில் வருகிறார். Peter was mending to his nets. பேதுரு அவர் வலைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி Luke கொண்டிருக்கிறார். chapter 5 verse 5 to 7. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5 இருந்து 7 வரையில் Jesus used his boat and then said, let's take the boat deeper. இயேசு பேதுருவோட படகை பயன்படுத்தி அவர் சொன்னார், வாங்க நம்ம ஆழத்துக்கு போகலாம். Peter said, whole night we tried. பேதுரு சொல்றார், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோமே, Nothing we caught. ஒன்றும் But அகப்படவில்லை. because of your word, we are going to do it. ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நான் செய்கிறேன். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? When glory has come to your boat, உங்க படகுக்கு தேவ மகிமை வரும் பொழுது everything you do in accordance to what you hear, it will be in abundance. நீங்க கேட்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்க செய்யும் பொழுது ஒரு பெரிய பெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். Somebody shout hallelujah. Hallelujah. What happened was all the fishes came inside the net. எல்லா மீன்களும் ஓடி வந்து அந்த வலைக்குள் ஓடி வந்துருச்சு. Before the glory, தேவ மகிமைக்கு முன்னால all the fishes were hiding. எல்லா மீன்களும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு When இருந்தது. glory comes, ஆனா தேவ மகிமை இறங்கி it will வந்தப்போ attack the blessing. ஆமென், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழுத்து கொள்ளும். Somebody shout hallelujah. Hallelujah. I think the fish would have spoken to each other. ஒருவேளை அந்த மீன் ஒன்னோட ஒண்ணு இப்படி பேசிட்டு இருந்திருக்கும் Hey, போல. our creator is calling us. ஐயோ, நம்ம உருவாக்குனவர் நம்மை கூப்பிட்டுட்டு இருக்காரு. Let us go and meet our வாங்க creator. வாங்க வாங்க போய் நம்ம உருவாக்குனவரை போய் பார்க்கலாம். Where is he? எங்க இருக்காரு? He is sitting in the boat of Peter. பேதுருவோட படகுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாங்க Akka, போய் amma, பார்க்கலாம். appa, chittappa, all the fishes said, we are also coming. ஆமென். எல்லா அக்கா, அம்மா, அக்கா, தம்பி எல்லா மீன்களும் நாங்களும் வரோம் ஓடி வந்துருச்சு. They came and fell inside the net. எல்லா அந்த வலைக்குள்ள ஓடி வந்து The குதிச்சு. net started breaking. அந்த வலைகள் கிழியத்தக்கதாக. Not only the net, அந்த வலை மாத்திரம் இல்ல, even the boat started sinking. அந்த படகு கூட மூழ்கிற அளவுக்கு. ஆமென்.
That's what Luke chapter 5 verse 7 says. லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. At the beginning of this year, ஆமென், இந்த வருடத்தின் துவக்கத்தில் you had nothing. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. In this 10th month, ஆனா இந்த 10வது மாதம் the glory of God is going to be manifest in your life. தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாக போகிறது. Somebody shout hallelujah. ஹalleluya சொல்லலாமா? Not only Peter's boat, பேதுரு படகுல மாத்திரமல்ல, they called another boat. இன்னொரு படகையும் அவங்க That boat கூப்பிடுறாங்க. also started filling and sinking. அந்த படகும் ஃபுல்லா நிரம்பி அமிழ ஆரம்பித்தது. Somebody shout hallelujah. ஹalleluya. Are you ready for an abundance? நீங்க இப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்துக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? The glory of God is going to multiply 5 loaves and 2 fishes Amen. into 5,000 people lunch. ஆமென். தேவ மகிமையானது 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேர் சாப்பிடுகிற அளவுக்கு அந்த பெருக்கம் இறங்கி வர போகிறது. I want to speak to somebody prophetically. தீர்க்க தரிசனமாக நான் ஒரு சிலர்கிட்ட பேச இருக்கிறேன். You experienced the glory of God sometime before, நீங்க சில நாட்களுக்கு முன்பாக தேவ மகிமையை அனுபவித்தீர்கள். but your net broke. ஆனா உங்க வலை கிழிந்தது. This time, இந்த தடவை once again God is going to visit you. திரும்பவும் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். Your net is not going to break. உங்க வலை கிழியாது இந்த தடவை. John 21:11. யோவான் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Jesus again came in search of Peter. பேதுருவை திரும்பவுமாக தேடிக்கொண்டு இயேசு வருகிறார். Backslidden Peter. பின்மாற்றத்திற்குள் போன பேதுருவை தேடி The வருகிறார். same Peter who saw the abundance and followed Jesus. இயேசுவின் பெருக்கத்தை பார்த்து பின்பாக கடந்து சென்ற அதே பேதுருதான் Now is backslidden. இப்பொழுது பின்மாற்றத்தில் He இருக்கிறார். was called to catch men. மனுஷர்களை பிடிக்கும் வழியாக அழைக்கப்பட்டார். He is back fishing அவர் fishes. திரும்ப போய் மீன்களை பிடித்துக் But when கொண்டிருக்கிறார். Jesus the glory appeared இயேசு அந்த மகிமையானவர் வெளியே வந்த பொழுது with his resurrected body, அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தின் மூலமாக this time he caught fishes. இந்த தடவை மீன்களை பிடிக்கிறார். 153 big fishes. 153 பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறார். John 21:11 says, யோவான் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆமென். ஹalleluya. this time the net was not broken. இந்த தடவை வலை கிழியவில்லை. This time because of the blessing you will not be stressed. இந்த தடவை நீங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பது இல்லை. Your net will not be torn. உங்க வலை இனிமே கிழியவே Not கிழியாது. even one fish you caught will fall back into the sea. நீங்க பிடிச்ச ஒரு மீன் கூட திரும்ப கடலுக்குள்ள குதிக்காது. Not even 1 rupee will be a loss. ₹1 கூட இனிமே உங்களுக்கு தோல்வி Not கிடையாது. even 1 jewel will go to study Hindi. ஆமென். இன்னும் ஒரு நகை கூட இனி ஹிந்தி படிக்க போகாது. ஆமென். ஷர்ட் கடைக்கு போகாது உங்க நகை. ஆமென். என்ன கர்த்தர் இப்ப சொல்றாரு, நான் உன்னை 2ஆம் முறை அழைத்திருக்கிறேன். இந்த முறை உன்னுடைய வலை நிறைய இருக்கும். உன் வலை கிழிந்து போவதில்லை. Amen. Because God is telling a second time I've called you. This time your nets won't break. Your nets will be intact. Not only prosperity, செழிப்பு மாத்திரமல்ல, abundance of salvation is going to take place. ஒரு பெரிய ரட்சிப்பின் பெருக்கத்தையும் நாம் பார்க்க போகிறோம். Great harvest of souls is going to take place. பெரிய ஆத்தும அறுவடையை நாம் பார்க்க How many போகிறோம். of you ready to see the glory? எத்தனை பேர் தேவ மகிமையை பார்க்க ஆயத்தமா இருக்கீங்க? That is what the Bible says in Isaiah 40 verse 5. அதுதான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் The சொல்லப்படுகிறது. Lord's glory will be revealed தேவ மகிமை and வெளியரங்கமாகும். all flesh will see. மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். And those who see, அதை பார்க்கிறவர்கள் they will have a repentance. அவர்களுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இறங்கி வரும். Somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. What happened on the day of Pentecost? பெந்தேகோஸ்து நாளன்று என்ன நடைபெற்றது? The Holy Spirit came பரிசுத்த ஆவியானவர் as a வருகிறார். cloud. ஒரு மேகத்தை போல இறங்கி வருகிறார். He filled the upper room. அந்த மேல் வீட்டறை முழுவதுமாக A நிரம்பிற்று. split tongues of fire. அக்கினி நாவுகள் அங்கே இறங்கி வந்தது. And what happened? அந்த இடத்துல என்ன நடைபெற்றது? The disciples started filling in tongues. சீஷர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளில பேச When the ஆரம்பித்தார்கள். whole of Jerusalem people saw these disciples, முழு எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் இந்த சீஷர்களை பார்க்கிறார்கள். they were amazed.
அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக What இருக்கிறது. is this glorious language? இது என்ன மகிமையான ஒரு பாஷையை பேசிக் And கொண்டிருக்கிறார். Peter answered. பேதுரு இப்படியாக பதில் He சொல்லுகிறார். preached. அவர் பிரசங்கித்தார். 3,000 people got saved because of that glory on one single day. Amen. அந்த ஒரு நாள் இறங்கி வந்த தேவ மகிமை நிமித்தம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Somebody lift your hands and say amen. ஆமென். In Peter's ministry, பேதுருவின் ஊழியத்தில் when he repented and turned to Jesus, அவர் மனம் திரும்பி இயேசுவண்டை திரும்பி வந்த பொழுது, in Luke chapter 5 verse 7 and 8, லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் he says to Jesus, I am a sinful man. பேதுரு சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, நான் ஒரு பாவியான மனுஷன். When glory visits you, தேவ மகிமை உங்களை சந்திக்கும் you will பொழுது understand where you are broken, where you have sinned against God. எந்த இடத்துல நீங்க பாவம் செய்திருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை தேவ மகிமை இறங்கி வரும்போது அறிந்து கொள்வீர்கள். Jesus did not condemn Peter. இயேசு பேதுருவை பார்த்து குற்றப்படுத்தவில்லை. He just said, அவர் இப்படியாக சொன்னார், hey, forget all that, just follow me. நான் அதெல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா, நீ என் பின்னாடி வா. That is Jesus. அதுதான் இயேசு. Man will condemn you, மனுஷன் உங்களை குற்றப்படுத்துவான். but glory will not only make you to repent, but follow Jesus. ஆனா தேவ மகிமையானது உங்களை மனம் திரும்ப மாத்திரம் வைக்காது, இயேசுவின் பின்னே செல்லும்படியாக வைக்கும். Salvation comes from the glory. ரட்சிப்பு அந்த தேவ மகிமையிலிருந்து இறங்கி வருகிறது. Hallelujah. ஹalleluya. Isaiah chapter 6. ஏசாயா 6ஆம் அதிகாரம். Isaiah is standing in the temple. தேவாலயத்தில் ஏசாயா நின்று கொண்டிருக்கிறார். The cursed man, the king Uzziah is dead. உசியா அங்கே மரணம் அடைகிறார். In that same year, அதே வருடத்தில் he was standing in the sanctuary. அந்த தேவாலயத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். Probably it is the same day. ஒருவேளை அதே நாளாக கூட இருக்கலாம். When he was standing there, அவர் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கும் the பொழுது glory of the Lord filled the sanctuary. தேவ மகிமையானது அந்த தேவாலயத்தை நிரப்பிற்று. The seraphims were standing there, சேராபீன்கள் அங்க நின்று and they கொண்டிருக்கிறார்கள். were singing, அவர்கள் இப்படியாக Holy, பாடிக்கொண்டிருக்கிறார்கள். holy, holy. பரிசுத்தர் 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 என்று And பாடிக்கொண்டிருக்கிறார்கள். all of the earth is filled with his glory. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டுக் Somebody shout கொண்டிருக்கிறார்கள். hallelujah. ஹalleluya. When pride dies, பெருமை மரிக்கும் பொழுது the glory is revealed. தேவ மகிமை வெளியரங்கமாகிறது. Somebody shout hallelujah. ஹalleluya சொல்லலாமா? Probably Isaiah was proud. ஒருவேளை ஏசாயா பெருமையோடு இருந்திருக்க I கூடும். am a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசி, Who can accuse me? யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? Self pride in Christians, nobody will be able to acknowledge. சுய பெருமை இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கும், அதை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. Somewhere it will be hiding in their life. எங்கேயோ அவங்க வாழ்க்கையில ஒளிஞ்சு கொண்டு இருக்கும். I pray more than them. நான் அவங்கள விட நிறைய ஜெபிக்கிறேன் I தெரியுமா? give more than them. அவங்கள விட நான் நிறைய கொடுக்கிறேன் I do தெரியுமா? more things in the church than them. அவங்கள விட நான் நிறைய காரியங்கள் ஆலயத்துல செய்யறேன் தெரியுமா? Jesus said it's a pharisaical prayer. இயேசு சொன்னார், அது பரிசேயரின் ஜெபமாய் But இருக்கிறது. there was another sinner. இன்னொரு பாவி இருந்தான். He stood outside the church. அவன் ஆலயத்திற்கு வெளியாக He நிற்கிறான். didn't even lift his head. அவன் தலைய கூட தூக்கி பார்க்கல. And he said, Lord, be gracious unto this sinner. ஆண்டவரே, இந்த பாவியின் மேல கிருபையாய் இருங்க ஆண்டவரே. Jesus said his prayer was accepted. இயேசு சொல்லுகிறார், அவனுடைய ஜெபத்தை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். When glory visits you, தேவ மகிமை உங்களை சந்திக்க வரும் பொழுது you will be broken and you will repent of all your sins. நீங்கள் உள்ளே உடைக்கப்பட்டு எல்லா பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு நீங்கள் அழுவீர்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நம்மிடத்தில் உண்மை இல்லை. அன்னைக்கு ஏசாயா ஆண்டவரை பார்த்தார். Isaiah saw the Lord. அவருக்குள்ள ஒரு மாற்றம். He had a change inside him. ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். Lord, I'm a man of a filthy tongue, Lord. Please touch my lips. தயவு செய்து என் உதடுகளை தொடும் Oh, my ஆண்டவரே. eyes have seen the glory of the Lord. ஐயோ, தேவனுடைய மகிமையை என் கண்கள் கண்டிருக்கிறது. That's what happens when you see the glory. தேவ மகிமையை பார்க்கும் பொழுது இப்படிதான் நடைபெறும்.
this month, இந்த மாதம் the more the glory of God is revealed, தேவ மகிமை எவ்வளவாக வெளியரங்கமாகிறது, the more you will repent and turn to the Lord Jesus. இன்னும் அதிகமாய் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்தில் திரும்புவீர்கள். Somebody shout hallelujah. ஹalleluya. Moses 40 years in the wilderness. மோசே 40 வருடங்கள் வனாந்தரத்தில் One இருக்கிறார். day he saw a burning bush. ஒரு நாள் ஒரு எரிகிற முட்செடியை பார்க்கிறார். The Lord spoke to him. ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். The glory spoke to him. தேவ மகிமை அவரோட பேசினது. Today இன்றைக்கு you will see the burning bush. இன்றைக்கு நீங்கள் அந்த எரிகிற முட்செடியை பார்ப்பீர்கள். And the glory of God will call you. தேவ மகிமை உங்களை அழைக்கும். And tell you, உங்ககிட்ட இப்படியாக சொல்லும், remove the sandals. உன் கால்களில இருக்கிற பாத ரட்சைகளை கழட்டி The போடு. place where you are standing is holy ground. நீ நிற்கிறது பரிசுத்த பூமி என்கிற சத்தம் கேட்கும். Somebody shout hallelujah. ஹalleluya. How many of you want the glory of God? எத்தனை பேருக்கு இந்த தேவ மகிமை வேண்டும்? Say, Lord, sanctify me. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லலாமா? Number 5. ஐந்தாவதாக God's glory will give supernatural protection to you. தேவ மகிமையானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாவலை உங்களுக்கு தரும். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லலாமா? The glory of God தேவனுடைய மகிமை will be revealed in your life உங்கள் வாழ்க்கையில வெளியரங்கமாகும் to பொழுது protect you. உங்களை பாதுகாக்கும். Nothing will harm you. ஒரு தீங்கும் உங்களை அணுகாது. Let's read Zechariah chapter 2 verse 5. சக்கரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? And I myself will be a wall of fire around it, declares the Lord, and I will be its glory within. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Somebody said hallelujah. ஹalleluya. How many of you want to believe that God's glory will give protection to us? எத்தனை பேர் நம்ப போறீங்க தேவ மகிமை நமக்கு பாதுகாப்பை தரும்? Around us fire, நம்ம சுத்தி ஒரு அக்கினி ஸ்தம்பமாய், inside us glory. ஆமென். ஆனா நமக்குள்ள தேவ மகிமை. If you are filled with the glory of நீங்க God, தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் என்றால் God will protect you with fire. ஆண்டவர் உங்களை அக்கினியினால பாதுகாப்பார். We have been going through many places for prayer, right? ஜெப நடைக்காக நம்ம பல இடங்களுக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். Festival of trumpet கால பண்டிகையின் அப்போ and also for a top. கால பிரகடன ஜெபத்திற்கு நாங்கள் அநேக இடங்களுக்கு கடந்து We சென்றோம். traveled in vehicles on the road. அந்த ரோட்ல நாங்கள் வண்டிகளின் மூலமாக நாங்கள் கடந்து We சென்று saw so கொண்டிருந்தோம். many accidents, அநேக ஆக்சிடென்ட்ஸை நாங்கள் but பார்த்தோம். God protected us. ஆனா கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். Many times we were on the verge of death. பல வேளைகளில் மரண தருவாயில் கடந்து சென்றோம். I was traveling in Dehradun, நான் தேராதூன்ல நான் போய் கொண்டிருந்தேன். high place. அது உயரமான ஸ்தலம். I was finishing the meeting and coming down. அந்த மீட்டிங்கை கூட்டத்தை முடித்துட்டு விட்டு நான் திரும்ப வந்து கொண்டிருக்கிறேன். Suddenly one car came in the opposite way, திடீரென்று எதிரில ஒரு ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு கார் and வந்தது. a lorry came behind it. அதுக்கு பின்னால ஒரு லாரியும் The வந்தது. lorry wanted to overtake. லாரி ஓவர்டேக் பண்ண வந்துச்சு. Directly in front. எங்க கண்களுக்கு முன்பாக இது நடந்து கொண்டிருக்கு. My car driver, he swerved to the left. என்னுடைய கார் டிரைவர் உடனடியாக லெஃப்ட் சைடு திரும்பினார். Inches we would have gone inside the deep valley. கொஞ்சம் தவறினா ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள நாங்கள் கடந்து சென்றோம். But I said, Jesus! நான் ஜீசஸ் என்று The கத்தினேன். glory of God covered us. தேவ மகிமை எங்களை பாதுகாத்தது. Supernaturally, a car came again up on the road. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் எங்கள் கார் அப்படி மேலே ஏறி வந்தது. It almost slipped from the road. அப்படியே அது கொஞ்சம் இல்லைன்னா அது அப்படியே கீழே விழுந்திருக்கும். But the Lord protected us. ஆனா தேவன் எங்களை பாதுகாத்தார். Hallelujah! ஹalleluya. Supernatural protection means இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு என்றால் supernatural peace and rest in your family. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானமும் சுகமும் என்ற அர்த்தம். How did the people of Israel walk in the wilderness? இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அந்த வனாந்தரத்துல நடந்து போனாங்க? They saw the cloud in the day, they saw the pillar of fire in the night. ஆமென். பகலில மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இதை பார்த்து கொண்டே அவர்கள் நடந்து When they சென்றார்கள். saw it, அதை பார்த்த பொழுது they were not scared of their enemies. எந்த குறித்தும் சத்துருவுகளை குறித்து அவங்க பயப்படவே இல்லை. When you see the glory, நீங்க தேவ மகிமையை பார்க்கும் you will பொழுது not be worried about corona. நீங்க கொரோனாவை குறித்து பயப்பட மாட்டீங்க. Wherever you go, எங்கெங்கெல்லாம் நீங்க செல்கிறீர்களோ God will be a pillar of fire around you. ஆமென். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி மதிலாய் உங்களை சுற்றி பாதுகாப்பார். Isaiah 58:8 says, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் the வசனம் glory of சொல்கிறது, God will be your rear guard. தேவ மகிமையானது உங்களுக்கு பின்பாக இருக்கும். Moses prayed to God and said, மோசே இப்படியாக செபித்து சொல்லுகிறார், if your presence doesn't go in front of us, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக உங்க பிரசன்னம் போகவில்லை என்றால் do not take us from here. தயவு செய்து எங்களை இங்கிருந்து கொண்டே போகாதீங்க. To which the Lord said, அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், my presence will go before you. ஆமென். என் பிரசன்னம் உனக்கு முன்பாக கடந்து My செல்லும். glory will be your rear guard. என் மகிமை உனக்கு பின்னால உன்னை பாதுகாக்கும். Somebody shout hallelujah. ஹalleluya. That means அப்படி என்றால் we are going to have supernatural victories. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜெயங்களை நாம் பெற்றுக்கொள்ள The போகிறோம். glory of God is going to give you victory. தேவனுடைய மகிமையானது உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வர போகிறது. 2 Corinthians chapter 2 verse 14 says, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, now thanks be unto God which always causes us to triumph in Christ and maketh manifest the savor of his knowledge by us in every place. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Through the victory, நம்முடைய ஜெயங்கள் நிமித்தம் his knowledge fragrance will display in the whole earth. ஆமென். அவருடைய அறிவின் வாசனையானது உலகம் முழுவதுமாக வெளியரங்கமாக போகிறது. Somebody shout hallelujah. ஹalleluya. Through the victories that you and I are going to take, நீங்களும் நானும் எடுக்க போகிற ஜெயங்கள் நிமித்தம் the whole of Israel was worried about Goliath. இஸ்ரவேல் முழுவதுமாக கோலியாத்தை குறித்து ரொம்ப பயந்து கொண்டிருந்தது. Goliath. All the news channels carried report, Goliath is indefeatable. எல்லா நியூஸ் சேனலும் கோலியாத்தை பத்தி தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. Even- அவனை யாரும் அடிக்க முடியாது. Even King Saul is afraid. சவுல் ராஜா கூட பயந்தார். But one small David, ஆனா ஒரு சின்ன தாவீது, he said, Goliath is nothing. அவர் சொன்னார், கோலியாத்தெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, I will kill him. நான் அவனை கொலை பண்ணிடுவேன். The king put on all the armor. அந்த ராஜா அவருடைய எல்லா ராஜ வஸ்திரத்தை எல்லாத்தையும் போடுறாரு. He said, this does not fit me. அவர் சொன்னார், இந்த Dress எல்லாம் எனக்கு செட் ஆகாது. Went to the river, picked up 5 stones. அவர் போய் அந்த நதி அண்டை கிட்ட போய் 5 கூழாங்கல்களை எடுத்துக்கொண்டு And வருகிறார். with that one stone, அதுல ஒரே கல்லை எடுத்து with a sling, அவர் கையில இருக்கிற கவனை வச்சு he targeted the open space in the body, that is the nethi. நெத்தியில இருக்கிற அந்த காலியான இடத்தை டார்கெட் பண்ணி Tongue, it fell on him. அங்கன போய் நெத்தியிலே அடிச்சார். When the stone hits your head, அந்த கல்லு உங்க நெத்தியை அடிக்கும் பொழுது how will you fall down? எப்படி நீங்க கீழே விழுவீங்க? You are supposed to fall back, right? நீங்க இப்படி விழுவீங்கல்ல. But you know how Goliath fell? ஆனா கோலியாத் எப்படி விழுந்தான் தெரியுமா? Let's read 1 Samuel chapter 17 verse 49. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே எடுத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். Amen. That is the glory of God. Amen. அதுதான் தேவனுடைய மகிமை. கல்லுல அடிச்சா ஃபோர்ஸ்ல பின்னாடி தான் விழணும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உங்க பிரச்சனையை மண்டியிட செய்வார். Amen. He will make all the enemies fall in front of you. All the Dagon statues will fall down before God. Amen. தேவனுக்கு முன்பாக எல்லா தாகோன் சிலைகளும் தலை குப்புற கீழே விழ போகிறது. It has to fall. அது விழுந்துதான் ஆகணும். That is the glory of God. அதுதான் தேவ மகிமையாய் இருக்கிறது. When you are victorious, நீங்கள் ஜெயாளியாக இருக்கும் பொழுது everybody will ask, எல்லாரும் உங்களை பார்த்து கேட்பாங்க, who is that boy? யார் அந்த பையன்? Who is that person? யார் அந்த நபர்? What is this church? இது என்ன சபை இது? They are raising dead people. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிக் They are கொண்டிருக்கிறார்கள். breaking every witchcraft. எல்லா செய்வனைகளையும் உடைக்கிறார்கள். I prophesy in the name of Yeshua. யெஷுவாவின் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். Every witchcraft in India will be broken by the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினால இந்தியால செய்யப்படுகிற எல்லா பில்லி சூனிய மாந்திரங்களும் உடைக்கப்படுகிறது. Those black magicians who are ruling this nation. இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள், Black magicians. எல்லா மந்திரவாதிகள், Those who do witchcraft. செய்வனை செய்கிற மந்திரவாதிகள், Their
their power is going to be broken by the glory of God. Amen. தேவ மகிமையினால் அவங்கள் வைத்து செய்கிற வல்லமை உடைக்கப்பட போகிறது. Hallelujah. Hallelujah. That is why glory was revealed. அதனாலதான் மகிமை வெளியரங்கமானது. 1 John chapter 3 verse 8. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரர் வெளிப்பட்டார், manifest ஆனார். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. கர்த்தர் இன்னைக்கு எல்லா செய்வினைகளை அழிக்க போகிறார். Amen. God is going to break every witchcraft today. Number 7. ஏழாவதாக God's visible kingdom will manifest. தேவனுடைய ராஜ்யம் வெளியரங்கமாக போகிறது. God's authority will be manifest in this world. இந்த உலகத்துல தேவனுடைய அதிகாரம் நிலை நிற்க போகிறது. Daniels will come to the government. தானியேல்கள் அரசாங்கத்தில் வந்து உட்கார போகிறார்கள். Josephs will be exalted. யோசேப்புகள் உயர்த்தப்பட போகிறார்கள். Mordecais will be honored. மொர்தெகாய்கள் கனப்படுத்தப்பட போகிறார்கள். Davids will be anointed. தாவீதுகள் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார்கள். God's glory தேவ is மகிமையானது going to visit the nation. தேசத்தை சந்திக்க வரப்போகிறது. Visible kingdom of God. கண்களில பார்க்கக்கூடிய அவருடைய ராஜ்யம் இறங்கி When வரப்போகிறது. Jesus Christ came into this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது everywhere he preached only one gospel. எல்லா இடத்திலும் ஒரே சுவிசேஷத்தை தான் அவர் He said the அறிவித்தார். kingdom of God is come to you. அவர் சொல்லுகிறார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. It means the glory of God. அப்படி என்றால் அது தேவ மகிமை என்ற அர்த்தம். And that's why the people, when they saw the miracles, they said, அதனால தான் ஜனங்கள் அற்புத அடையாளங்களை பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், we have seen glorious things. நாங்க மகிமையான காரியங்களை பார்த்திருக்கிறோம். In Luke chapter 5 verse 26, லூக்கா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் when they saw Jesus healing a paralytic man, ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்தும் பொழுது ஜனங்கள் they were சொல்லுகிறார்கள், all scared. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு And they said, அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், we have seen glorious things. தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள். Somebody shout hallelujah. Hallelujah. You are going to see glorious things in October. நீங்கள் அக்டோபர் மாதத்துல மகிமையான காரியங்களை பார்க்க போறீங்க. God is going to manifest his glory through you. உங்கள் மூலமாக தேவ மகிமை வெளியரங்கமாக போகிறது. Once again to recap, திரும்பவுமாக நாம் பார்த்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் when the சொல்லுகிறேன். glory of God comes, தேவ மகிமை இறங்கி வரும் பொழுது number 1 miracles, முதலாவதாக அற்புதங்கள், number 2 healing, இரண்டாவதாக சுகம், number 3 abundance, மூன்றாவதாக பெருக்கம், number 4 repentance, நான்காவதாக மனம் திரும்புதல், number 5 protection, ஐந்தாவதாக பாதுகாப்பு, number 6 victory, ஆறாவதாக ஜெயம், number 7 the kingdom of God, meaning the authority of God. ஏழாவதாக தேவ ராஜ்யத்திற்கான அதிகாரம் இறங்கி வரப்போகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.